இந்த வேதத்துல நீங்க பார்க்கும்போது நல்லா கூர்மையா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திரியேக தேவன் செயல்படும் பொழுது அவர் ஒன்றாக செயல்படுறாரு. அவரை வந்து நம்ம பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. சிருஷ்டிப்பிலையும் 3 பேர் செயல்படுறாங்க, ரட்சிப்பிலையும் 3 பேர் செயல்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஆனா நம்ம இந்த திரியேகத்துவத்துல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்னவென்றால், ஒரே தேவனாக இருக்கக்கூடியவர், பிதாவும் தேவன் தான், குமாரனும் தேவன் தான், பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான். இந்த மூவரும் ஒரே குணாதிசயத்தை, ஒரே தன்மைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தன்மைனா அவர் அப்படி அவர் எப்படி இருக்கிறார்ன்றத காட்டக்கூடியதா இருக்கிறது. அவருடைய இயற்கை தன்மை. நான் சொல்றது குணாதிசயத்தை சொல்ல வரவில்லை, அவருடைய தன்மையை சொல்லி சொல்ல வர. அப்போ இந்த ஒரே தன்மையில அவங்க சமநிலையில இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மூவருக்கும் அதே தன்மைகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். ரமேஷ், நான் இந்த மவுஸ் யூஸ் பண்ணணுமா, பண்ண முடியுமா? இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா போறதுக்காக கொஞ்சம் நோட்ஸ் மேல போடுறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதை இயற்கை தன்மைன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க இந்த இதுல இருக்கிறத ஃபுல்லா ரீட் பண்ணாதீங்க, நான் சொல்றத மட்டும் என் கூட வாங்க. ஏன்னா ஃபுல்லா ரீட் பண்ணீங்கன்னா நான் சொல்ற மெசேஜ் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ தேவன்ல இருக்கக்கூடிய இயற்கை தன்மையில நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவதாக இவர்கள் நித்திய காலமாய் இருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரே தேவன் நித்தியமாய் இருக்கிறார். அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதுக்குதான் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 1:17 வாசிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நித்தியமாக தேவன் ஒருவராக இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போ இது நிறைய பேர் இந்த ஜெகோவா விட்னஸ் இவங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீக தன்மையை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர் தேவனாக இல்ல, அவர் பிதாக்கு குமாரன் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு வசனம் ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். திரியேகத்துவத்துல குமாரன் இல்லாமல் அங்க நித்தியமா இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். அதுக்குரிய வசனம் 1 யோவான் 1:2 வாசிங்க. 1 John 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிதாவோடு நித்தியமாய் குமாரன் இருக்கிறார் என்றதை மறுபடியும் அந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய நித்தியத்தை பத்தி பேசும்போது என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு யோவான் 17ஆவது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய பிதாவோடு உள்ள மகிமையை குறித்து அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த திரியேக தேவனுக்குள் சமநிலைமையில அவர்கள் நித்தியமாய் அவர்கள் மூவரும் இருக்கிறார்கள் என்றதை நமக்கு புரிஞ்சு கொள்ள வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சத்தியம். நித்தியமாய் இருக்கிறார். அடுத்தது இந்த வேர்டு அதரிசனர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதரிசனர்னா அவருக்கு ஒரு உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு உருவம் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் இந்த சரீரம் என்ற ஒரு உருவம் இருக்கு, தேவனுக்கு அந்த உருவம் இல்லை. இப்ப நம்ம வாசித்த 1 தீமோத்தேயு 1:17 பார்த்தோம். அவர் அதிரசனரா இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு என்ன இல்லைன்னு பார்க்கிறோம்னா உருவமானது இல்லை. அப்போ அவருக்கு உருவம் இல்லாமல் இருக்கிறதுனால அவரால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அவரை நேரமோ காலமோ கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு இடமும் அவரை கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து உபாகமம் 4வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அக்கினி நடுவுல இருந்து அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணாரு. யோபு கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அதுல வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ராங்கா இருக்குது. நீங்க வந்து லேட்டரா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யோபு வந்து 28 போட்டுருக்கு. ஆக்சுவலா வந்து அது 38. 38 1வது வசனத்தை வாசிங்க. யோபு 38:1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து யோபுக்கு வந்து பெருங்காற்றின் மூலமாக அவர் அங்க வந்து அவருடைய அவர்கிட்ட பேசுறாரு. யாரு? யோபுட்ட. இப்போ எலைஜா இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு. அவர் வந்து இந்த எசேபேல் அவர் வந்து இந்த பால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அதுக்கு பின்பதாக இந்த எசேபேல் அவருடைய ஜீவனை கொல்ல வேண்டும் என்று தேடும் போது அவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. ஓடி போய் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து என்னுடைய லைஃப் எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் நான் சொல்லும் போது ஆண்டவர் அவரை சந்திக்க வராரு. அப்போ அங்க நம்ம பார்க்கும் போதும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 11, 12 நீங்க வாசித்தீங்கன்னாலும் அங்க வந்து இடி முழக்கம் வருது, பெரும் காற்று வருது, ஆண்டவருடைய பிரச்சனை வரும்போது லாஸ்ட்ல வந்து எல்லாம் போன பிறகு மெல்லிய சத்தத்துல பேசுறாரு. ஏன்னா அதுதான் வந்து அந்த மனநிலைமையில தான் எலைஜா இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஏத்த மாதிரி அங்க தேவன் பேசுகிறார். அப்போ அதரிசனமானவர்னா உருவம் இல்லாமல் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ நீங்க யோவான் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் 1:18. தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் வந்து அதரிசனமானவர், அவர் உருவம் இல்லாமல் இருக்கிறதுனால யாரும் யார பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆனா தேவனோட இருக்கக்கூடிய குமாரன் வந்து யாரை பார்த்திருக்காரு? தேவனை பார்த்திருக்காரு. அவரை தான் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப நீங்க வந்து அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்திரீகிட்ட சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொன்னாரு. அப்படின்னா அவர் டைம் ஸ்பேஸ்னால வந்து லிமிடெட் கிடையாது. ஒரு காலமோ அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு ரூமோ இதுக்குள்ளதான் அவர் தேவன் இருப்பாருன்னு சொல்லி அவர் லிமிட் பண்ண முடியாது. அப்போ இதே அதரிசனம் குணாட்சியம் வந்து குமாரனிடத்திலும் காணப்பட்டது. சோ அதை வந்து நீங்க வாசிக்கணும்னா வந்து நீங்க லூக்கா 4:50 எடுங்க. அங்க வந்து ஆண்டவர் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லூக்கா 4:50. நாலாவது அதிகாரத்தின் 50வது வசனம். 44. ஓகே, தென் மை அப்பாலஜிஸ். யோவான் 8:59 அதாச்சும் இருக்கா? யோவான் 8:59 இருக்குங்களா? நோ. பாத்தீங்க. அப்பொழுது அவர் மேல் ஆ எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அப்படியே நீங்க லூக்கா 24வது அதிகாரம் 31. லூக் 4 எவ்வளவு? 30. ஓகே, அதே லூக்கா 4:30 வாசிங்க. went through them ன்னு சொல்லி வாசிக்கிறோம். Then அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். சோ நீங்க மற்ற வசனங்களும் அந்த ரெஃபரன்ஸ்ல இப்ப வாசிக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரும் இயேசு கிறிஸ்துவும் எப்பேற்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறாரு? அதரிசனமுடைய தன்மை உடையவராக இருக்கிறாரு. அதை இன்னும் ஸ்ட்ராங்கா படிக்கணும்னா லூக்கா 24வது அதிகாரத்தில் 31வது வசனம் 36வது வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர் என்ன விதமாக அங்க காணப்படுகிறாருன்னு நம்மளால பார்க்க முடியும். லூக்கா 24, 31, 36. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இது வந்து அவர் அதரிசனராக இருக்கிறதுனால அவரால் இது பண்ண முடியும். மறைந்து போகக்கூடியவராக இருக்கிறார். 36 வாசிங்க.
இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம் லாக்டா இருக்கு. அந்த பூட்டி இருக்கிற ரூம்க்குலாம் ஆண்டவர் வந்து அந்த சீஷர்களுக்கு அவரை காண்பிக்க கூடியவராக இருக்கிறார். யோவான் 20:19 வாசி. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சோ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது வந்து பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் அதரிசனமானவர்கள் அல்ல, குமாரனும் அதரிசனமுடையவராக இருக்கிறார். அதனாலதான் ஒரே தன்மைகள் உடையவராக, சம தன்மைகளை உடையவர்களாக மூவரும் காணப்படுகிறார்கள். இதை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நித்தியமாய் இருக்கிறார்கள். அடுத்தது வந்து அவர்கள் அதரிசனமான உருவம் இல்லாமல் உருவத்தினால் அவர்களை வந்து டிஃபைன் பண்ணாம நேரத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது வந்து சர்வ வியாபகர் அப்படின்ற மீனிங் என்னன்னு பார்க்கும்போது அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார், எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. இப்ப இந்த ரூம்ல இருக்க நம்ம கேட்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம நித்தியத்துக்கு போகும்போது நம்மள கொஸ்டின் பண்ணுவார். ஸோ இப்ப கேட்டிருக்காரு. ஸோ சங்கீதம் 139 சங்கீதம் 7-10 வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அப்போ இது வந்து நம்ம ஒரு பார்க்கும்போது வந்து ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலையும் இருக்கிறத வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு. நான் எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, ஒளிந்து கொள்ள முடியாது. நான் எங்க போனாலும் உங்களுடைய பிரச்சனை அங்க இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. இதே தன்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. அத வந்து மத்தேயு 18வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கு கூடி இருப்பீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மத்தியில் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பிரச்சனை இங்க இருக்கிறது. ஆகியால் நம்ம மகிழ்ச்சியுடையவர்களாக காணப்படுகிறோம். அடுத்தது வந்து மத்தேயு 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ அவருடைய பிரசன்னமானது வந்து நம்மள ப்ராமிஸ் பண்றாரு, உங்களை நான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்க கூட நானே இருப்பேன்னு சொல்லி. சோ குமாரனும் சர்வ வியாபகராக இருக்கிறார். அடுத்தது சிருஷ்டிகராகவும் 3 பேரும் காணப்படுகிறார்கள். நமக்கு அந்த வசனம் நல்லா தெரியும். நீங்க யோவான் 1வது அதிகாரத்துல நீங்க ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது அங்க ஏலோஹிம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னும் போது அவங்க 3 பேரும் ஈடுபடுறத பார்க்கிறோம். அத யோவான் 1வது அதிகாரத்தின் 1-3 வாசிக்கும் போது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை வந்து அந்த வசனம் நமக்கு காட்டுது. யோபு 26வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல ஆவியானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதை வாசிங்க. யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெறிவான தர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்குகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் சிருஷ்டிப்புல என்ன பண்றாருன்னா அதை பியூட்டிஃபை பண்றாரு. அலங்கரித்தாருன்னா என்ன அர்த்தம்? அழகா இருக்க செய்தார் அர்த்தம். சோ பிதாவானவரும் சிருஷ்டிப்புல வந்து ஈடுபடுறாரு, குமாரனானவரும் ஈடுபடுறாரு, பரிசுத்த ஆவியானவரும் ஈடுபடுறாரு. இந்த 3 பேருக்கு ஈடுபடுறத பார்க்கும்போது அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். லாஸ்டா நம்ம பார்க்கும்போது வந்து எல்ஷடாய்ன்றது வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்னத்தை சித்தம் செய்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த குணாதிசயங்களை வந்து அவர் மனிதனிடம் பகிர்ந்து கொடுக்க முடியாது. இந்த குணாதிசயங்கள் தான் நம்ம தேவன் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது.
இது தேவனுக்கு மற்றும் உரிய குணாதிசயம். இது வேற எந்த ஒரு நபருக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது, பகிர்ந்து தர முடியாது. தேவனா இருக்கிறாருன்னா இது அவருடைய தன்மைகள். இதே தேவனுக்குள்ள வந்து குணஸ்வாப தன்மைகள் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பரிசுத்தம், நீதி, அன்பு, இரக்கம், கிருபை, பலன், இதெல்லாம் வந்து அவர் தேவனுக்குள் சமமாய் இருக்கிறது. இதை வந்து மனிதனுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. லைக் மகிமை, ஞானம், இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. சோ தேவன் தேவனுக்குள் இது சமநிலைமையில் இருக்கிறது. இந்த அவருடைய தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாருக்கும் இருக்கு. பிதாவுக்கும் அதே குணாதிசயம் இருக்கு, குமாரனுக்கும் அதே குணாதிசயம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கும் அதே குணாதிசயம் இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ திரியேகத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் 3 ஆள் தன்மைகள் இருக்கிறாரு. அந்த மூவரும் சமமாய் இருக்கிறார்கள், ஒன்றாக செயல்படுகிறார்கள், ஒன்றான நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற தாழ்வு இல்லை. பிதாவானவர் பெரியவர், குமாரானவர் சிறியவர், அதுக்கு அடுத்தது கீழே பரிசுத்த ஆவியானவர் என்ற ஏற்ற தாழ்வு கிடையாது. மூவரும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள் என்ற சத்தியம்தான் திருத்துவம் என்று நம்மளுக்கு காட்டப்படுகிறது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரிவ்யூ பண்ணிட்டு செகண்ட் லெசன் குயிக்கா போவோம். இந்த லெசன் இது வரைக்கும் படித்ததுல இருந்து, இந்த லெசன் நீங்க இது வரைக்கும் படிச்சதுல இருந்து திருத்துவத்தை குறித்து நீங்க இப்ப என்னவாக என்ன சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறீங்க? ஒரு குயிக் ஃபீட்பேக் கொடுங்க. ஆமா, 1ல 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. 3ல வந்து பேரும் ஒன்றாக காணப்படுறாங்க. அந்த 3 பேரை புதிய ஏற்பாட்டுல நமக்கு விலைக்கு சொல்லும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை விலைக்கு சொல்றாரு. இந்த 3 பேரும் வந்து ஒரே தன்மையில இருக்கிறாங்க. அந்த தன்மையை தான் நம்ம இப்போ ரீட் பண்ணோம். நித்தியமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் லிமிடேஷன் இல்லை. அடுத்தது வந்து அதரிசனமானவர்னா அவருக்கு ஒரு உருவம் இல்லை. அவரை வந்து ஒரு சிலையாகவோ இல்லை வந்து ஒரு இதாகவோ நம்ம வழியை அமைக்க முடியாது. அடுத்தது வந்து அவரு சர்வ வியாபகர், எல்லா இடத்திலையும் நிரப்பினவராக இருக்கிறாரு. அப்புறம் சர்வ வல்லமையுடையவராக எல்ஷடாயாக அவர் காணப்படுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தேவனை என்ன சாயல்ல இருக்கிறார்? இப்ப நம்ம பார்த்தது தன்மைகள். இந்த தமிழ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய நேச்சர், அவருடைய தன்மைகள் எப்படின்றதான் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த 2வது லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவர் என்ன சாயலின்படி இருக்கிறார். இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்தா வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க பசங்களை பார்க்கும்போது இது வந்து அவங்க இன்னாருடைய பசங்கன்னு சாயலை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய நேரத்துல கண்டுபிடிக்கும். அப்போ என்ன சாயல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு சத்தியம். சோ எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவனுடைய சாயலை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். யாருடைய சாயலை பத்தி பார்க்கல, நம்ம சாயலை பத்தி பார்க்கல, தேவனுடைய சாயலை பத்தி பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26 வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். சோ இந்த வசனத்துல வந்து ரொம்ப கீனா நீங்க நோட் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னா, மனுஷனுடைய சாயல்ல இருந்து இயேசு கிறிஸ்து சாயல் எடுக்கவில்லை. தேவன் மனிதனாய் வந்த போது யார்கிட்ட இருந்து சாயல் எடுக்கல? மனுஷன் இருந்து சாயல் எடுக்கல. இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்குள்ள பேசிக்கிறாங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாகும். இந்த சத்தியம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்படின்னா இந்த தேவனுக்குள்ள ஒரு மனித சாயலானது இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கிறது? இந்த
அதரிசனமான தேவனுக்குள்ளாக ஒரு மனித சாயல் இருக்குது. அதனாலதான் வந்து அந்த பாடியை வந்து அவரு அந்த மாதிரி கிரியேட் பண்றாரு. அப்போ ரூபம் சாயல் அந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பிதாவானவர் அதரிசனமானவர். நீங்க வந்து இந்த வசனத்தை வாசிங்க. நம்ம யோவான் 4:24 ஆல்ரெடி நமக்கு தெரியும், தேவன் ஆவியாக இருக்கிறாரு. ஆதியாகமம் 1:2 நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீரின் மேல என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடினார். அவரும் அதரிசனமானவர். அவருக்கு என்ன இல்லைங்க, ஒரு ரூபமானது இல்லை. அவர் சித்தரித்து காட்டக்கூடிய அநேக விளக்க இமேஜஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், புறாவை போல் இறங்கி வந்தார், அல்லது வந்து எண்ணெய், லேம்ப், அதுக்கு என்ன சொல்லுவோம், விளக்கி, இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஒழிய ஆனா அவருடைய ரூபம் கிடையாது. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 1 தீமோத்தேயு 6:16 இப்ப நம்ம வாசனம் திருப்பியும் வாசிங்க. ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டுராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருவரும் சேர முடியாத ஒரு எதுல இருக்கிறாரு? ஒளியில் வாசம் செய்கிறார். நீங்க எத்தனை டைம் வந்து சன் வெளியில இருக்கல, நம்ம சூரியன், இந்த சூரியனை எத்தனை டைம் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நம்ம நேச்சுரல் கண்ணில் அதை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு பண்ணிருக்கீங்களா? நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு கிளவுட் இருந்துச்சு, இல்ல நம்மளுடைய கூலிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நம்மளால பார்க்க முடியும், நம்மளுடைய ஓன் கண்களா பார்க்க முடியாது. இவரை வந்து நம்மளால பார்க்கவே முடியாத ஒளியில இருக்கிறார் பிதாவானவர். அப்போ மனித சாயலாக அங்க உருவாக்க வேண்டுமே என்றால் அங்க அது குமாரனின் சாயலாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி நம்ம சொல்றோம், எந்த எவிடன்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ பிதாவானவர் அவரை நமக்கு வெளிப்படுத்தணும்னா அவருடைய குமாரன் மூலமா தான் வெளியே நம்மளுக்கு காட்ட முடியும் அவருடைய சாயல. வேற விதத்துல காட்ட முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியனை பார்த்து நான் இப்படி இருக்கிறேன், வானத்தை பார்த்து நான் இப்படி இருக்கிறேன், ஆதாம் ஏவாளை பார்த்து நான் இப்படி இருக்கிறேன்னு அவரால் காட்ட முடியாது. அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய குமாரனின் மூலமாக மாத்திரம் தான் என்ன பண்ண முடியுங்க, வெளிப்படுத்த முடியும். இதை வந்து நம்ம வசனத்தின் அடிப்படையில படிக்க வேண்டும். கொலோசியர் 1:15 பாருங்க. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, போட்டிருக்கோம் பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. அவர் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதரிசனமானன்றதுடைய மீனிங் என்ன? உருவம் இல்லாமல் காணக்கூடாதுன்ற அர்த்தம். யாருடைய தற்சுரூபமா இருக்கிறாரு? காணக்கூடிய தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? காணக்கூடிய முடியாத தேவனை காணக்கூடியவராக வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சரீரம் உடையவராக இருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அதுல தேவனுடைய சாயலானது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த ஒரு வசனம் பாருங்க, எபிரேயர் 1:3 ஸ்கிரீன்லயே போட்டுங்க. இவர் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து, அவருடையன்றது வந்து பிதா, மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் என்னவமா இருக்கிறாரு? சொரூபமாய் இருக்கிறார். அப்போ 2 வசனம் பார்க்கிறோம். பிதாவானவரை காட்ட வேண்டும் என்றால் குமாரன் மனித சாயலில தான் வந்து பிதாவானவரை காட்ட முடியும். ஏன்னா அவர் அதரிசனமானவர், அவருக்கு ரூபமானது இல்லை. ரைட். இன்னொரு ஒரு இதை பார்ப்போம். இப்போ யோவான் 14வது அதிகாரத்துக்கு வரும்போது வந்து இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். யோவான் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து நிறைய டைம் வந்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது பிதா 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 என்று தன்னுடைய பிதாவை அறிமுகப்படுத்தினார். அப்போ பிலிப் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி அங்க கேட்டார். அதை வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம் 8-11. பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அதை எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தோம், நீர் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பிலிப் வந்து ஃபர்தரா கேட்கல. பிலிப் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப வந்து நீங்க பிதா பிதா பிதான்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ப்ளீஸ், அவரை ஆம். காண்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் எப்படி காண்பிக்க முடியும்? அதர்சனமானவரை எப்படி வந்து சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற காண்பிக்க முடியும்? அவர் மூலமாய் காண்பிக்க முடியும். அதனால தான் சொல்றாரு, என்னை நீ பார்த்தனா யாரை பார்க்கிறாய்? ம். பிதாவை பார்க்கிறாய். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அப்போ நீங்களும் நானும் வந்து பரலோகத்துக்கு போனாலும் அங்க வந்து நம்ம பிதாவை உடைய முகத்தை, பிதாவை பரிபூர்ணமாக அவர் மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் அதை யார் மூலமாக பார்க்க முடியும்? நானும். குமாரன் மூலமாக பார்க்க முடியும். அப்போ நீங்க ஏசாயா 9வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம். இதுல திரியேக தேவனை குறித்து 3 பேரை உள்ளடக்கிய வசனமாக அந்த வசனம் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாசித்திருங்க, ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இந்த வசனத்தை எடுத்து நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். ஒவ்வொரு பேரா நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் முதலாவது என்ன சொன்னாருங்க? ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்றது வந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய மனித தன்மையை காட்டக்கூடிய அந்த செயல். அவருக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்ம ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்தது ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றது வந்து நித்தியமாய் அவர் குமாரனாய் இருக்கிறதுன்றதை காட்டக்கூடிய அவருடைய தன்மை. அடுத்ததாக பார்க்கும்போது அவருடைய பேரை விவரிக்கலாம். பேரை விவரிக்கும் போது ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்றாங்க? அது ஒரு அதிசயம். இப்ப நம்ம பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயம். அப்போ அந்த அதிசயமானவருக்கு ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா வந்து ஆலோசனை கர்த்தர். அப்ப நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கர்த்தராக இருக்கக்கூடியவரை வந்து காட்டக்கூடியது வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம தொடர்ந்து காட்டக்கூடிய வசனமா இருக்குது. நீங்க யோவான் 14:7 வாசிக்கும் போது அவருக்கு தேற்றரவாளன் என்ற ஒரு பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்துல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் வந்து இஸ் அ கவுன்சிலர், அவர் வந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த வேர்டு வல்லமையுள்ள தேவன். இதோடைய எபிரேய மொழியின் பெயர் என்னன்னா வந்து எல் கிபோர். அந்த எல் கிபோர் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனாய் இருக்கிறவர், தேவன் மனிதன் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியவர் தான் எல் கிபோர். அதாவது வந்து தேவனாய் இருக்கிறவர் மனிதனாய் வந்து ஒரு வாரியரா இருக்கிறாருன்னா என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுத்தத்தின் அதிபதியாய் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அர்த்தம். இந்த பெயர் யாருக்கு அவருடைய பெயர்னு பாத்தீங்கன்னா குமாரனுடைய பெயர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராக இருக்கிறது. ரொம்ப கிளியரா வந்து நித்திய பிதா என்று சொல்லி அங்க நம்ம வாசிக்கிறோம். சமாதான பிரபுன்றது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுல நீங்க நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த 2 தன்மைகளையும் நம்ம பார்க்க முடியும். தானியேல் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 3 பேர் இருப்பாங்க. யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் இருப்பாங்க. இவங்களை வந்து ராஜா என்ன சொல்லுவாருன்னா ஒரு சிலையை செஞ்சு அதை அவங்க வணங்கணும். அதை அவங்க வணங்கலைன்னா அவங்க எங்க போடுவேன்னு சொன்னாரு? அக்கினியில போடுவேன்னு சொன்னாரு. அப்புறம் அவங்க வணங்கல, இவங்க 3 பேரும் அக்கினியில போட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 24வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்படி நீங்க பார்க்கும்போது வந்து பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு குமாரனானவர் வந்து அவர் மனித ரூபத்துல வந்து
அங்கே அந்த இந்த 3 பேரையும் வந்து அந்த எரிகிற அந்த அக்கினியில இருந்து அவர்களை ரட்சிப்பது காப்பாற்றுவதை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க வந்து தேவ புத்திரனாக அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அப்புறம் அடுத்தது வந்து தானியேல் 7வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் 7:13 இது இங்கே இருக்குது. இங்க கூட தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுளுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சோ இங்க நம்ம வாசிக்கும் போது வந்து இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்ய வரப்போகிறார் என்ற தீர்க்க தரிசன வசனம். இங்க வந்து அவரை என்னன்னு சொல்லி தானியேல் வெளிப்படுத்துறாரு, மனுஷன் குமாரனுடைய சாயலான ஒருவர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல் கிபோர் என்றது வந்து குமாரனுடைய நாமம். அவர் தேவனாகவும் இருக்கிறாரு, மனிதனாகவும் இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு பழைய ஏற்பாட்டின் சூழ்நிலையை பார்ப்போம். யோசுவா 5வது அதிகாரம் 13-15 வாசி. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னு சொல்லி இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாசிக்கிறீங்களோ, இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுல குமாரனானவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த வசனங்களாக நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் வந்து தேவன் மனிதனிடம் ஈடுபட வேண்டும் என்றால் டைரக்டா ஒரு சில விஷயத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் தேவ தூதர்கள் மாத்திரமல்ல, அவருடைய குமாரனை என்ன பண்ணாருங்க, அனுப்பினார். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட போகும்போது அந்த கத்தியை அவர் எடுத்து கட் பண்ண, அப்போ கர்த்தருடைய தூதன் தான் வந்து என்ன பண்ணாரு, நீ வந்து அந்த கத்தியை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லி நிறுத்துறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டையும் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அப்ப கிரியேகத்துவத்தை நம்ம என்ன கத்துக்கொள்கிறோம்னா, குமாரனானவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, அதாவது அந்த திரியேகத்துவத்தை செய்யறதுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் அவர் செயல்பட்டார் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து பழைய ஏற்பாட்டில இந்த திரியேகத்துவத்துடைய 3 பேரை இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம குயிக்கா பார்ப்போம். ஏசாயா 48வது அதிகாரம் 16-17. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இதுல நீங்க இப்ப சொல்லுங்க, யார் யார் இந்த வார்த்தையில யார் வந்து பிதாவானவர், யார் வந்து குமாரனானவர், யார் பரிசுத்தாவியானவர்? ஏசாயா 48ல 16 கரெக்டா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு பார்க்கணும். கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும். கர்த்தராகிய ஆண்டவர் என்றது வந்து பிதாவானவரை குறிக்கிறது, ஆவின்றது வந்து பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற வசனம் இது, உன் மீட்பரான கர்த்தர். உன் மீட்பரான கர்த்தர். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து திரியேகத்துவத்துல தன்னை காட்டுகிறார். அடுத்த இன்னொரு ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். ஏசாயா 63:9-10. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார்,
அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணார். சோ இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து திருப்பியும் திரியேகத்துவமானது நமக்கு அங்க தெரியும். நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 63 வந்து அவர்களுடைய 63:9 ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அப்போ பிதாவான தேவனை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து புறக்கணிக்கிறாங்க. யாரை? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் என்றது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது. 10வது வசனத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர்களை அவர் என்ன பண்ணாங்க? விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல மட்டும் பரிசுத்த ஆவியானவர்களை விசனப்படுறவரா நம்ம பார்க்கறது இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை அங்க விசனப்படுத்தினார்கள். சோ நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போதும் தேவனுடைய வசனம் என்ன காட்டுதுன்னா வந்து தேவன் ஒருவராயிருக்கிறார். அந்த ஒருவராயிருக்கக்கூடிய தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் சம தன்மைகள் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவனுடைய சாயலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சாயலை காட்டுறது யாரு? குமாரன் தான் அந்த தேவனுடைய சாயலை நமக்கு காட்டுறாரு. சோ குமாரன் இல்லாம நம்ம தேவனுடைய சாயலை பார்க்க முடியாது. அதுதான் வந்து சத்தியம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது திரியேகத்துவத்தை குறித்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா காட்டப்படுகிறது. லூக்கா 1வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது நம்ம இங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல பரிசுத்த ஆவி உண்மையின் வரும்ன்றத மரியாதை வந்து தேவதூதன் சொல்றாரு. உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் சொல்றாரு. அப்போ உன்னதமானவரா இருக்கிறவர் வந்து பிதாவானது. உங்களுக்கு பிறக்க போற குழந்தையானது பரிசுத்த தேவனுடைய குமாரனாய் இருக்கும் என்றது வந்து அந்த மரியாதையிடம் வந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்புறம் அதே போல நமக்கு நன்றாக தெரிஞ்ச வசனம் ஆண்டவர் வந்து இந்த ஆண்டவருடைய ஞானஸ்நானத்துல பாத்தீங்கன்னாலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். அது நமக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு வசனம். இப்போ 3வது பாயிண்ட் நீங்க பார்க்கும்போது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நித்தியமாய் இருக்கிறார் என்றத வந்து இந்த யூதர் மக்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ ஆண்டவர் வந்து யோவான் 8:58 சொன்னாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன். உடனே அவங்க வந்து கோபப்பட்டு என்ன பண்ணாங்க? கல்லெறி எடுத்து அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஏன்னா அவர் தேவனோடு தன்னை ஒன்றாக பார்த்தது. அதே மாதிரி யோவான் 14:6 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நான் இல்லாம யார்கிட்ட வர முடியாது. ஏன்னா அவர் தான் மத்தியஸ்தர். அவர் மூலமா தான் நம்ம நெருங்கி சேர முடியாத பிதாவின் இடத்துல வர முடியும். அப்புறம் யோவான் 10:29-30 வாசி. யோவான் 10:29-30. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் மகிமையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். இப்போ இங்க 2 விஷயம் சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலானவர் யாரு? பிதா வந்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், ஒரே தன்மையில இருக்கிறோம். ஆனா ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரு? பிதாவாக. சோ வசனத்தை வந்து நம்ம ரொம்ப குயிக்கா படிச்சுட்டு போனோம்னா நமக்கு இந்த சத்தியங்களை பிரித்தெடுப்பது கடினமாக இருக்கும். அவன் நிறைய பேர் வந்து இதை ஃபுல்லா ப்ராப்பரா படிக்க மாட்டாங்க. படிக்காம சொல்லுவாங்க, ஆண்டவரே சொன்னார்ல நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம்ட்டு.
அப்ப எப்படி வந்து அங்க சமத்துவம் இருக்கும் அப்படின்னு நான் வசனமே போட்டிருக்கோம். அவரே சொல்றாரு, பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர். பெரியவர். பெரியவரா இருக்கிறாரு. அதுக்கும் அவரும் குமாரனும் ஒன்றா இருக்கிறதுக்கும் என்ன இல்லைங்க, அது ரெண்டும் வந்து ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. அவர் ஒரே தன்மையில இருக்கிறார். நம்ம பார்த்தோம் அந்த தன்மைகள். நித்தியமா இருக்கிறாரு, உருவம் இல்லாமல் அதரிசனரா இருக்கிறாரு, சர்வ வியாபகரா இருக்கிறாரு, எல் ஷடாய், சர்வ வல்லமை உடையவராக ஒரே தன்மையில இருக்கிறாரு. ஆனா பிதாவானவர் வந்து எல்லாவற்றுக்கும் இடமா இருக்கிறாரு, மேலானவரா இருக்கிறாரு. சோ வசனத்தை நம்ம வந்து நிதானமா படிச்சோம்னா திரியத்துவம் புரியும். ஸோ கன்க்ளூஷன் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷம் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம நித்தியத்துக்கு போகும்போது அங்க எப்படி வந்து தேவனை காண்போம் என்பதை குறித்து நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரிப்பதிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு விடுதலையும் சமாதானம் உண்டாவதாக. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து திரியேகத்துவ தேவன் வந்து அந்த கிரீட்டிங்ஸ் என்ன சொல்றீங்கன்னா அந்த வாழ்த்துதல்களை வந்து தெரிவிக்கிறார். அப்போ இத முதலாவது பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்துல இப்ப நீங்க வாசித்ததுல வந்து அதை பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவானவர் வந்து எங்க காட்டப்படுறாருங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவமா என்ற மீனிங் என்னன்னா வந்து நித்தியமா இருக்கிறவர் என்ற மீனிங், எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நிறைய பேரை வருகிறவர் வந்து குமாரன் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த வேர்ட், அந்த பிரேஸோடைய மீனிங் என்னன்னா வந்து டைம்லெஸ், நித்தியமாய் இருக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. அடுத்தது குமாரனை பத்தி என்ன சொல்லுது? ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு. ரைட், அது வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது. அடுத்தது ஆவியானவரை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? செவன் ஸ்பிரிட்ஸ் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும். ஆமா, அப்போ அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய 7 ஆவிகள் என்றது வந்து பரிசுத்த ஆவியானவர் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் 7 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து 7 என்பது வந்து பரிபூர்ண தன்மையை காட்டக்கூடியதா இருக்குது. என்ன பரிபூர்ண தன்மை காட்டக்கூடியதா இருக்குது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதை வந்து இப்ப ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த 7 பரிபூர்ண தன்மை உங்களுக்கு தெரியும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெறலையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த 7 குணாதிசயமும் வந்து இங்க காட்டப்படுகிறது. இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களாக நம்ம பார்க்கணும். அது பரிபூர்ணமாக தரப்பட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தீங்கன்னா அங்க பிதாவானவரை குறித்து நம்ம பார்க்கணும். வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு கல்லுக்கு பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும்
இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. சோ நம்ம இங்க பார்க்கும்போது வந்து யோவானுக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் உடைய கலர் தான் அங்க தெரியுதே ஒழிய அங்க ஒரு ரூபமானது அவருக்கு அங்க என்ன பண்ணப்படவில்லை, தெரியப்படவில்லை. அங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு டைமண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரகாசம் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அங்க வந்து அந்த ஒரு உருவமாக அங்க அவர் பிதாவானவரை அங்க பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க வந்து பரிசுத்த ஆவியானவரும் அதே இடத்துல இருக்கிறத வந்து இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அப்போ நீங்க வந்து அதே இதுல 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்துக்கு வாங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். ஸோ இங்க பார்க்கும்போது வந்து பிதாவானவர் தான் சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறாரு. அவருடைய கையில வந்து ஒரு ரோல் வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சீல் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாரு. அப்போ இங்க நம்ம பிதாவானவரை பார்க்கிறோம். அடுத்தது 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூவர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பெருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்ப இங்க பார்க்கும்போது இது குமாரனை காட்டுகிறது. அப்ப குமாரனானவர் தான் இந்த பிதாவின் இடத்துல போய் இந்த புஸ்தகத்தை வாங்குறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. 7 வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து திரியேகத்துவத்துல எப்படி பிதாவானவர் சிங்காசனத்துல இருக்கிறாரு, குமாரன் அங்க பரிசுத்தாவியானவரும் அங்கே இருக்கிறார். இந்த இடத்துல 7 ஆவிகளாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து அங்க யாரு மூமெண்ட்ல இருக்கா, குமாரனானவர் மூமெண்ட்ல இருக்காரு. அவர் தான் போய் அந்த டாக்குமெண்ட்டை அந்த ஜட்ஜ் அவர் வந்து பிதாவுடைய கையில இருந்து வாங்குறாரு. தென் வந்து அதாவது பிதாவாகிய தேவனை வந்து அவங்க தொழுது கொள்றாங்க. 9-10 வாசிங்க. தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ குமாரனானவர் பிதாவுக்கு நம்ம என்ன பண்ணாருன்னா மீட்டெடுத்திருக்கிறார். சோ தட் நம்ம பிதாவுக்குரியவர்களாக இருக்கத்தக்கதாக. அப்புறம் அதே இதுல 13வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்க யாருக்கு ஸ்பெசிபிக்கா இங்க ஆராதனை செலுத்துறாங்க? 2 பேருக்கு செலுத்துறாங்க. யாருக்கு? பிதாவானவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். ஆவியானவர் வந்து நமக்கு ஆராதனை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2 பேருக்கும் அவங்க என்ன பண்றாங்க? ஆராதனையை செலுத்துறாங்க. சோ இது வந்து நம்ம ஒரே சிட்டிங்ல உட்காந்து நீங்க இத ஃபுல்லா கிராஸ்ப் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நோட்ஸ வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். இதை நீங்க வந்து கொஞ்சம் தனி தன்மையில வந்து எடுத்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிளியரா வரும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கன்க்ளூஷன்ல என்னன்னா வந்து 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். அப்ப தேவனுடைய சாயல் யார்ல இருக்குங்க? கிறிஸ்துவில. இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அங்க நம்ம பரலோகத்துக்கு போய் பிதாவானவர் இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு நம்ம வந்து அங்க போய் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். பட் என்ன சொல்ல வரேன்னா இங்கேயே நமக்கு தெரியணும் பிதாவுடைய சாயல் யாருக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது?
குமாரனும் குமாரனுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ 2 கொரிந்தியர் 4:6-7 வாசிங்க. அது இங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். விண்ணிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எல்லா இதயங்களிலே எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய மகத்துவம், இந்த வசனத்துடைய மகத்துவத்தை பார்க்கணும்னா ரொம்ப ஆழமான மகத்துவம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இது வந்து ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள யாருடைய மகிமை? அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுது? தமது மகிமை. அதரிசனமான தேவனுடைய மகிமை, அவருடைய குணாட்சியம், அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக யாருடைய முகத்தின் மூலமாக பிரகாசிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ கன்க்ளூஷன்ல திரியேக தேவனை நான் பார்க்க வேண்டும் என்றால், அவர் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் யாரை பார்க்க வேண்டும்? குமாரனை பார்க்கணும். குமாரனை பார்த்தால் நாம் யாரை பார்க்கிறோம்? பிதாவானவரை பார்க்கிறோம். இப்போ நமக்கு புரியுதுங்களா? சோ தேவன் வந்து திரியேகத்துவத்துல தன்னை வெளிப்படுத்தின போது என்னவா வெளிப்படுத்தினார்? வந்து ஏலோஹிம் என்ற பழைய ஏற்பாட்டுல அவருடைய நாமத்தை வச்சு வெளிப்படுத்தினார். அந்த ஏலோஹிம் என்றவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. நம்ம சாப்பாடு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28:20 அதுக்கு திருப்பணும். மத்தேயு 28:20 நினைக்கிறேன். நீங்க உலகம் எங்கும் போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் இவர்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். இந்த இதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்துல நீங்க வந்து 19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்போ அந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் சொல்றாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்ப என்ன வந்திருக்கணும் அங்க சென்டென்ஸ்? 3 பேரும் 3 கடவுள்களா இருந்திருந்தா? ஆமா, நாமங்களில போய் என்ன பண்ணுங்க. ஆனா அங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாரு? சிங்குலர் வேர்டு யூஸ் பண்றாரு. அதனால்தான் சொன்னேன், வேதத்தை படிக்கும் போது பன்மை பெயர், பன்மையில ஒருமை பெயர், ஒருமை இருக்கக்கூடிய அந்த பெயரை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பன்மை இருக்குது. எது? யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த மூவரும் ஒரே நாமம் தான். ஒன் நேம். இந்த நேம், நாட் இன் நேம்ஸ். அங்க 3 நபர்களும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். சோ இன் கன்க்ளூஷன்ல வந்து இது வந்து ஃபவுண்டேஷனல் டீச்சிங். நம்ம வந்து திரியேகத்துவத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? தண்ணி, முட்டை, ஆப்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து திரியேக தேவனை புரிந்து கொள்ள முடியாது. அவர் எதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார்? அவர் குமாரன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தும் போது அவருடைய பெயரை யூஸ் பண்றாரு, அவருடைய நேம். அவருடைய நேம்குள்ளதான் வந்து இந்த திரியேக தேவன் சமமாய் இருக்கிறதையும், ஒவ்வொருவரும் பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன், அவங்க ஈக்குவலா அவங்களுக்கு வந்து இயற்கை தன்மைகள் இருக்கிறது. அவருடைய தன்மைகள் அதுல வந்து தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு காட்டக்கூடியவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அது யாரு? குமாரன். அந்த குமாரன் பழைய ஏற்பாட்டிலையும் வந்து வெளிப்பட்டாரு. புதிய ஏற்பாட்டுல நம்மளுடைய சாயலை எடுத்துக்கொண்டு நமக்கு இன்னும் பிதாவானவரை அறிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த திரியேகத்துவத்தை குறித்து பார்க்கிற பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கடந்த சிஏபி பாடங்களையும் கூட நம்ம அதை தான் கற்றுக்கொண்டு வர்றோம். ஆத்தும நேசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பிதா குமாரன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். வேத வசனங்களின் மூலமாக மாத்திரம்தான் திரியேக தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் இந்த வசனத்துல பார்த்தவனமாக கூட இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமை அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. நமக்கு இருளில் இருந்தவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தத்தக்கதாக குமாரனையே நமக்காக பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக நமக்கு அந்த மகிமையின் ஒளியை நமக்கு வேத வசனங்கள் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் உணர்ந்தவர்களாக இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சாயலாக நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அதனுடைய நோக்கமாகத்தான் நம்ம திருத்துவத்திலிருந்து நம்ம இன்னும் ஆழமாக தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம முன்னதாகவே சொன்ன வண்ணமாக எல்லோருக்கும் திருத்துவத்தை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும். ஆனால் அதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்கிற பொழுது இன்னும் அதிகமாக அவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும். அநேகருக்கு ஆண்டவரை பற்றியதான சத்தியத்தை நாம் எடுத்துக்கொண்டு போய்